சிஸ்டர் வர அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுலையுமே நம்பிக்கை இல்லை. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் எஜுகேஷன் அண்ட் கண்டினியூஸ் நாலேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுடைய ரிசல்ட் ஒன்று ரெண்டு திங்ஸ் தாங்க. ஒன்று வந்து நாலேஜ் வேணும், ரெண்டாவது வந்து அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யூஸ் பண்ணி அந்த பொருள் நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் அது வந்து ஈஸி. டூப்ளிகேஷன் வந்து ஈஸி. நம்ம ஒரு பொருளை வந்து யூஸ் பண்றோம், இது சர்க்கரைங்கிறது இனிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அந்த இனிப்புங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கறது ஈஸி தானே, இல்லையா? நம்ம வந்து ஒரு கசப்பான ஒரு பொருளை வாயில வச்சுட்டு அதை வாயில வைக்காம இது கசப்பு கசப்புன்னு சொல்லிட்டே இருந்துட்டு கடைசியில் அது வாயில வச்சு பார்த்தா அது சர்க்கரையா இருந்துச்சுன்னா அதே மாதிரிதாங்க. நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதான் இந்த பொருளுக்கு வேல்யூ தெரியும். அதை அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அருமையான ரிசல்ட் வரும். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைஸ்னாலுடைய ட்ரெயினராக வந்திருக்கேன். ஸ்லைடை ஷேர் பண்ணுறேன், அதில் இருந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறேங்க. ஸ்லைட் அது டாக்டர் ஆடியோ கம்மியா இருக்கு. ஓகே சார். ஹலோ, கிளியர் கிளியர். சார் பிபிடி கரெக்டா இருக்கா சார்? சார் அது எதுவும் வேற மாதிரி பிபிடி வந்து இது மட்டும் தெரியுது, உங்களுடைய அந்த ஃபைல்ஸ் மட்டும் தெரியுது. இது வரல. ஸ்கிரீன் ஷேரிங்ஸ் ஸ்கிரீன் ஷேரிங் அப்படின்னா திரும்ப ஸ்கிரீன் ஷேரை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ஸ்டாப் ஷேரிங் ஷேர் ஷேர் அது கொஞ்சம் பெருசு வேணுங்க சார். ஓகே சார், கரெக்டா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே நான் ஓகே பேசுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இந்தியால நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரைசினால். இது வந்து எல்லா விதத்திலையும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது செய்யும் அப்படின்னு ஒரு சும்மா லெகுவா சொல்றதை விட இட் இஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி சப்ஸ்டிடியூட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதோடைய உள்ள இருக்கிற பொருள் வந்து மிராக்கிள்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்குங்க. இந்த மிராக்கிள்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை பற்றி காமா ஒரைசினால் பற்றி எந்த வித சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. லாஸ்ட்ல வந்து எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் நான் உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு இந்த மீட்டிங் விட்டு நான் வெளியே போவேன். ஸோ கொஞ்சம் அட்டென்டிவாக ஃபோக்கஸாக இருங்க. ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 பேக் வந்து சிங்கிள் டே உங்களால சேல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பொட்டென்ஷியல் இருக்கு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. பட் தமிழ்நாட்டில் இன்னும் பொட்டென்ஷியல் இருக்கு. ஏன்னா இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னோன்னா இட்ஸ் ஏ ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் தான் ரைஸுக்கு மேல இருக்கக்கூடிய உமிக்கும் ரைஸுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் ஏ கம்மி பார்ட்டிக்கல், ஒரு ப்ரௌன் கலரா கிடைக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ரைஸ்ல வந்து நம்ம அரிசியை வந்து பாலிஷ் பண்ணாதப்ப இருக்கு இல்லைங்களா, அந்த கம்மி பார்ட்டிக்கல் தான் தனியா ஐசோலேட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஒயிட் கலர் கிறிஸ்டல்ஸா மாறி அவங்களுக்கு கிடைக்குது.
இது ஜப்பானீஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இட்ஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றக்கூடியது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், என்ன ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்? ஸோ நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னன்னு நம்மளே கேட்டு பாருங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதாவது நம்ம உடம்பில் ஃப்ரீயாக இலவசமாக வரக்கூடிய ரேடிக்கல்ஸ். ரேடிக்கல்ஸ்னா ஹெல்த் அசார்ட் பண்ணக்கூடியது, அதாவது வந்து நம்ம உடம்பை கெடுக்கக்கூடியது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய அல்லது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. தென் நிறைய வந்து ஒரே ஃபுட்டு வந்து அதிகமா சாப்பிட்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே கவனிச்சிருப்போம், நிறைய சாக்லேட்ஸோ ஸ்வீட்ஸோ கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிக்கிறது நிக்கி, அதாவது கண்டினியூஸா அந்த கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி சளியுடைய தொந்தரவு இருந்துட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப வயசானவங்க, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருந்த ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த இனிப்பு கொடுக்கறத நிறுத்துங்க. இனிப்பு நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஹெல்த் நல்லாகும். அந்த இனிப்பு அப்படிங்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேலே போறப்போ உடம்புல வந்து கண்டினியூஸா ஏறுற டைம்ல அந்த ஸ்வீட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸா மாறிடுது. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் குறைந்த ஒரு மாலிகூலா அது இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்றது வந்து ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு செல்லுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ டிஎன்ஏங்கிற 2 மாலிகூல்ஸ் இருக்கு. அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ உடைய அவுட்டர் கவரேஜை பிரேக் பண்ணி விட்டுச்சுன்னா அதுல இருக்கிற ஆக்சிஜனை இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் திருடி கொள்ளும். அந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கிற செல்லை திருனா அந்த ஆக்சிஜன் அந்த செல் அவுட்டர் சர்ஃபேஸ் உடைஞ்சதுக்கு அப்புறம் செல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஜெயின் செல்லா மாறிடும். அதுதான் வந்து பின்னாடி இந்த நம்மளுக்கு தரக்கூடிய நோய்களுடைய காரணி. எந்த நோய் வந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணி இருக்கும். அந்த காரணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். நம்ம காமா ஒரைசினால் அல்லது வைட்டமின் ஏ, டி, இ, கே, தென் பார்த்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் வைட்டமின் இ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அது எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த செல்லுக்கு வேணுங்கிற நியூட்ரிஷனை கொடுக்கும். அந்த செல்லுக்கு வேணுங்கிற நியூட்ரிஷன்ங்கிறது உணவை கொடுக்குது. அந்த உணவை வந்து அந்த செல்லுக்கு கொடுத்து அந்த டேமேஜ் ஆன செல் வந்து கிளியர் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோயிலிருந்து விடுதலை பெறும். அவ்வளவுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ மெடிசின். இது ஒரு மருந்து கிடையாது, எந்த ஒரு வியாதிக்குமான மருந்தும் கிடையாது. இது வந்து நிறைய இப்போ வந்து நான் இந்த ஜூம் மீட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் நான் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎல்பியில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே கேன்சருக்கான மருந்தா கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு த்ரெட்டனிங் மாதிரி கூட சில டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க, ஹவ் கேன் யூ சே மெடிசன்? நான் வந்து எந்த இடத்துலையும் அதை வந்து மெடிசன் சொல்ல கிடையாது. இட்ஸ் ஏ நியூட்ராசூட்டிக்கல்ஸ். மருந்து வேற, மருந்து தன்மையுள்ள உணவுகள் வேற, இல்லைங்களா? ஸோ இது மருந்து கிடையாது. நீங்க எந்த இடத்துலையும் நீங்க பேசுறப்போ, ஏன்னா இப்போ என்னுடைய நம்பர்ஸ் வந்து ஓப்பனா இருந்தங்காட்டிக்கு எனக்கு டைரக்டாவே த்ரெட்டனிங் கால்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒரே பிரச்சனை என்னன்னா இது மருந்தா அப்படிங்கிறது தான். இட்ஸ் மருந்து கிடையாது. ஸோ இதை பார்க்கக்கூடிய ஜூம்ல இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய அம்பிள் ரிக்வெஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராசூட்டிக்கல்ஸ். இதை கொடுக்கறதுனால நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். எந்த விதத்துல அந்த நோயுடைய எதிர்ப்பை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல வந்து அதிகப்படுத்த முடியும். அதன் மூலமாக நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பொருளுக்காக, ஒரு வியாதிக்காகவோ ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்காகவோ, அதாவது காமா ஒரைசினால் கேன்சர் மருந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது. இட்ஸ் எல்லா டிசீஸுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி பார்ட்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்றதுக்கு தான் இந்த காமா ஒரைசினால்ங்கிற நியூட்ராசூட்டிக்கல்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நியூட்ராசூட்டிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசத்தை வந்து மேக்சிமம் கரெக்ட் பண்ணுது. ஹைப்போதைராய்டிசம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்கு. அதுல வந்து டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கடகம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து மாறுபட்ட சுரப்புகளாக அதிகமாக இருப்ப தைராய்டு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகி
T3 T4 எல்லாம் குறைஞ்சதுன்னா ஹைப்போதைராய்டிசம்ங்கிற ப்ராப்ளத்துக்கு கொண்டு போயிடும். அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஹைப்போதைராய்டிசம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமன் 8 to 9th படிக்கிற லேடிஸ்களுக்கு அதிகமான காமனாக இது வந்துட்டு இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 8th 9th அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ மெனோபாஸ் இது மெனார்க் ஸ்டேஜ், அதாவது மென்ஸ்ட்ரல் வர்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இது அதிகமாக இருக்கு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமாக வெயிட் போட்டுடுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு. 1 மாதம் வரும், 2 மாதம் வராது, ஸ்டொமக் பெயின் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்தை இந்த தைராய்டு ப்ராப்ளத்தினால வருது. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் இந்த ரேடிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால தான் அந்த பிரச்சனையே உருவாகுது. நம்ம ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணி விட்டுருது. 8th 9th 10th படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இதை வந்து ரிலீவ் பண்ணி விடுது. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஏஜ் குரோத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமாவரைசினால் ரெகுலராக கொடுக்கலாம். டோசேஜ் வந்து நான் அப்புறம் அது கண்டினியூஸாக இதில் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிசீஸ்களுக்கும் இதை வந்து கொடுக்கலாங்கிறத கண்டினியூஸாக ஒவ்வொரு இதில் சொல்கிறேன். பட் இன்டர்நேஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா காமாவரைசினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்சருக்கு நல்ல மருந்தாகவும் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய ஹைப்போலிபிடமிக் ஏஜென்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்மாக ட்ரக்ஸ் அசோசியேஷனும் ட்ரக்ஸ் டேட்டா பேஸ்லேயே கொடுத்துருக்காங்க, மெஷ் டேட்டா பேஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனாக கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராசூட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பயாலஜிக்கல் மெடிசனாகவும் இது ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறதாகவும் ஸ்லீப்பிங் ஏஜென்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. தென் ஆங்ஸைட்டி ட்ரக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதாகவும் கொடுத்துருக்க ஒரு பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா FSSAI உடைய கண்ட்ரோலில் ஃபுட் அண்ட் சேஃப்டியுடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம அமேசானில் போய் கூட நீங்கள் வந்து இதோடைய வெயிட்டு இது ரேட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த 60 கேப்சூலுக்கு 2700 4200 வரைக்கும் டிஃப்ரெண்ட் கம்பெனியுடைய டிஃப்ரெண்ட் லேபிளில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஜஸ்ட் ஒரு 8 to 9 rupees ரேஞ்சில் பர் கேப்சூலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா AP ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அவார்டு வாங்கின கம்பெனி. இதை மார்க்கெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா RCM இந்தியா லிமிடெட். ஓகேங்களா? இது வந்து ஏன் இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக நம்மளுக்கு கொடுக்கணும்னா கம்பெனியுடைய ஒரே மோட்டிவ் தான், வேற எதுவுமே கிடையாது. காமாவரைசினால் வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொண்டு போய் ஒரு இந்திய பிரஜைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களை நல்வழிக்கு கொண்டு போக வேண்டுங்கிறது தான்.